Hello guys, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா லீனியர் ரெக்ரெஷன் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஏஜ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் வந்து வெயிட் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆக்சுவல் வேல்யூஸ். அண்ட் இந்த லைன் இருக்குல்ல, எல்லோ லைன், இது வந்து ப்ரிடிக்டட் வேல்யூஸ்மாங்க. ஸோ இந்த லைன் தான் வந்து பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி, ஓகேவா. ஸோ y இஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு ட்ரெயின் டேட்டா செட் இருக்கும், ட்ரைனிங் டேட்டா செட். அந்த ட்ரைனிங் டேட்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணுவோம், ஓகேவா. அப்புறம் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்குமா. ஸோ நம்ம புதுசாக ஒரு ஏஜை வந்து கொடுத்தோம்னா நம்ம மாடலுக்கு அது வந்து நமக்கு கரெக்டான அவுட்புட் தரணும், இந்த இடத்துல என்ன வெயிட் தரணும், ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் ஒர்க் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் இருக்கோம். இதை வந்து நிறையா ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதே வந்து நான் இன்னொரு ஃபார்மில் ஹெச் நாட் ஆஃப் xi ஈக்குவல் டு தீட்டா ஒன் xi ப்ளஸ் தீட்டா நாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, இதுவும் இந்த ஈக்குவேஷன் ரெண்டும் ஒன்று தான், இது வந்து வேறு ஃபார்மேட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிங்கன்னா, இந்த எக்ஸ் வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஹெச் நாட் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா தீட்டா நாட்டாக இருக்கும், ஓகேவா. ஸோ அப்படி தீட்டா நாட்டாக இருக்கிறப்போ என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தீட்டா நாட் வந்து இருந்துச்சுன்னா இந்த இடத்துல, ஸோ இந்த இடம் போய் மீட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த இடம் ஹெச் நாட் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ் வந்து 0 அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகும், ஒய் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடம் பேர் தான் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் தீட்டா நாட் வந்து இன்டர்செப்ட், ஓகேவா. ஸ்லோப்புன்றது இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இங்கே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட் இருக்கும், இங்கே 2 பாயிண்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸ், இது வந்து ஒரு யூனிட் ஆஃப் ஒய், ஓகேவா. ஸோ இந்த 2 யூனிட்டையும் வந்து எடுக்கிறது தான் வந்து ஸ்லோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ஐ வந்து நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ப்ளூ பாயிண்ட்ஸ் இல்லைன்னா இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மெயின் எய்ம் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க. ஸோ த மெயின் எய்ம் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன் இஸ் தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆக்சுவல் வேல்யூ அண்ட் த ப்ரிடிக்டட் வேல்யூ ஷுட் பி லெஸ், ஓகேவா. ஸோ இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ்க்கும் இந்த நம்ம லைன் இருக்குல்ல, ப்ரிடிக்டட் லைன், இதுதான் பெஸ்ட் ஃபிட் லைன், ஓகேவா. ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன் பெஸ்ட் ஃபிட், ஓகேவா. ஸோ இந்த பெஸ்ட் ஃபிட் லைனுக்கும் ஆக்சுவல் வேல்யூஸ் இந்த எக்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மினிமலாக இருக்கணும். அதாவது இந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ்க்கும் இந்த லைனுக்கும் இருக்குல்லையா, இந்த எல்லோ மார்க், இதுதான் வந்து டிஸ்டன்ஸ், ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சம் பண்ணோம்னா அந்த சம்மேஷன் வந்து என்னவா இருக்கணும்னா மினிமமாக இருக்கணும், ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஆல்வேஸ் மினிமமாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளோட பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஹைபோதசிஸ் அந்த ஈக்குவேஷன் சொன்னோம்ல, லைன் ஈக்குவேஷன் ஹெச் நாட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா நாட் ப்ளஸ் தீட்டா ஒன் எக்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஹைபோதசிஸ். ஸோ பேசிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தீட்டா நாட்டையும் இந்த தீட்டா ஒன் வேல்யூவையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவோம், அதாவது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். இங்கே 2 போடுவோம், இங்கே 3 போடுவோம், இங்கே 4 5 போடுவோம். ஸோ அப்படி போட்டுகிட்டே வரப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த பெஸ்ட் ஃபிட் லைன் வந்து கிடைக்கும், ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெஸ்ட் ஃபிட் லைனை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ பேசிக்கலாக இந்த கிராஃப் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நாம் அசியூம் பண்ணால் பெஸ்ட் ஃபிட் லைன் வந்து எங்கே வேணால் வரையலாம். இப்படி ஒரு லைன் வரையலாம், இப்படி ஒரு லைன் வரையலாம், இப்படி ஒரு லைன் வரையலாம், இப்படி ஒன்று வரையலாம். ஸோ எப்படி வேணால் பெஸ்ட் ஃபிட் லைன் வந்து வரையலாம். ஆனால் எது பெஸ்ட்டுன்னு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா. ஸோ இதை வந்து ஜேன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஜே ஆஃப் தீட்டா நாட் கமா தீட்டா ஒன் ஈக்குவல் டு, இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஹெச் நாட் ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம ப்ரிடிக்டட் வேல்யூஸ், அதாவது அந்த நம்ம தீட்டா நாட் தீட்டா ஒன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற வேல்யூஸ் ஹெச் நாட் ஆஃப் எக்ஸ் வந்து, ஓகேவா. ஸோ ஒய் வந்து ஆக்சுவல் வேல்யூஸ். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆக்சுவல் வேல்யூஸ். ஸோ இதோட ஹோல் ஸ்கொயர் பண்ணும். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து சப்போஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அதுக்காக தான் ஸ்கொயர் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to m, m வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ வந்து எல்லா பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸையும் கண்டுபிடிச்சி சம் பண்ணுறோம், ஓகேவா. சம் பண்ணி இதை வந்து 1/m ஆவரேஜ், ஓகேவா. ஸோ இதோட ஆவரேஜ் எடுக்கிறோம். ஸோ அந்த ஆவரேஜ் வந்து மினிமலாக இருக்கணும், ஓகேவா. இதுதான் மெயின். இதை வந்து ஸ்கொயர்ட் எரர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே 2 ஏன் போடுறோம் அப்படின்னா,
நம்மளோட கேல்குலேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறது தான். இப்போ இது எல்லாமே என்னென்னா ஆக்சுவலாக இன்டெப்த் அல்காரிதம் போகிறப்போ டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் எடுப்பாங்க உள்ள. ஸோ அந்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கேன்சல் அவுட் பண்ணிக்கிறணும், சப்ஸ்டியூஷனுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து காஸ்ட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. அதாவது சொல்லணும்னா இட் இஸ் அ ஸ்கொயர்ட் எரர் ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்கலாக நம்மளோட ப்ரிடிக்டட் மைனஸ் ஆக்சுவல் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் காஸ்ட் ஃபங்க்ஷன் நமக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் வி நீட் டு மினிமைஸ் தி ஜே காஸ்ட் ஃபங்க்ஷன் பை அட்ஜஸ்டிங் தீட்டா நாட் அண்ட் தீட்டா ஒன். ஓகேவா? ஸோ தீட்டா நாட்டையும் தீட்டா ஒன்னையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அது எப்படி இங்கே இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு தீட்டா நாட் தீட்டா ஒன் வேல்யூ இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருக்கும், ஓகேவா? இந்த இடத்துல ஒன்று, அந்த மாதிரி இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே ஒவ்வொரு தீட்டா நாட் தீட்டா ஒன் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? எந்த இடத்துல வந்து நமக்கு மினிமமா, அதாவது இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து மினிமமா வருதோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா குளோபல் மினிமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த கேர்வ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிராஃப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். நீங்கள் எப்போ தீட்டா ஒன் தீட்டா நாட் வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கிராஃபை தான் என்னன்னு சொல்லுவோம்னா கிரேடியன்ட் டிசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கிரேடியன்ட் டிசன்ட் வந்து எது கண்டுபிடிக்கிறோன்னா நம்மளோட காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மினிமமாக இருக்கும். அதாவது இந்த சர்டைன் பாயிண்ட்ல வந்து நம்மளோட காஸ்ட் ஃபங்க்ஷன் மினிமமாக இருக்கும். அந்த மினிமம் தான் குளோபல் மினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எப்படி இந்த இடத்துல தீட்டா வேல்யூ மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து கன்வர்ஜென்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் இன்டெப்த் மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷனாக போகும். ஸோ லைக் அது இப்போதைக்கு தேவையில்லை. இது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு லீனியர் ரெக்ரெஷனை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நாலேஜ், அவ்வளோதான். ஸோ ஓகேவா? இவ்வளோ தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து எனாஃப். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட இன்டெப்த் இன்ட்யூஷன் வந்து இவ்வளோ தான். இப்படி தான் ஒரு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ yeah, that's it for this video. The practical implementation of linear regression வந்து நம்ம next video ல பார்க்கலாம். So yeah, thank you for watching. Please do like, share and subscribe.